அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி தமிழர்களின் சமயத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்களால் இங்கு மன்னர்களின் பல படிநிலைகள் உயர்ந்துள்ளன என்பதை காண்போம். முதலில் இவர்கள் நமது வரலாற்றில் கூறுவது போல கற்கால மனிதர்களாக இருந்திருக்கலாம். அதற்கு புதிய காலத்தில் வந்தபொழுது இவர்கள் சிறு சிறிய ஊர்கள், அப்புறம் பேரூர்கள், பேரரசர்கள் என உயர்ந்துள்ளனர். இதுதான் நமது இலக்கியம் மூலம் காண முடிகிறது. அப்படி இந்த சிறு சிறு ஊர்களில் ஊராட்சி புரிந்த தொடக்க காலத்தில் இந்த உழவு தொழிலை செய்த கொண்டு உழவு தொழிலை செய்த அதில் வந்த செல்வந்தர்கள் கலப்பர மன்னர்களாக உருவெடுத்துள்ளார்கள். அதே மற்ற திணைகளில் உயர்ந்து நல்ல நிலை அடைந்தவர்கள் மூவேந்தர்களை முன்னெடுத்துள்ளார்கள். நம்முடைய இலக்கியம் சொல்லும் முறையிலே பார்த்தால் மன்னர்களை சிறுநிலையிலிருந்து அப்படி அடைகிறார். நாடான், ஊரான், நாடான், நிலக்கிழார், கோன், கோமான், வேந்தர், மூவேந்தர் அப்படின்ற நிலையில் தான் படிப்படியாக உயர்ந்தது நமது வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தெரிகிறது. திணைகளுக்கேற்ப இந்த மன்னர்களின் பேரும் வேறுபடுகிறது. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கலப்பரர் என்பது பொதுவாக தமிழர்கள் முதலில் ஒரு ஊராட்சி முறைக்கு வந்த காலகட்டத்திலிருந்து சிறு சிறு மக்களை, சிறு சிறு மன்னர்களை குறிக்கிறது என்று கொள்ளலாம். பிற்பாடு இவர்கள் வளர்ந்த பிறகு இந்த சிறு சிறு மன்னர்கள் அவர்கள் கீழ் கட்டுப்பாட்டில் இருந்து ஆட்சி புரிந்திருக்கலாம். பல்வேறு காரணங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போல பல விஷயங்களால் இந்த சோழ மற்றும் பல நாடுகளில் வாழ்ந்த இந்த கலப்பர இனத்தவர்கள் தொண்டை மண்டல பகுதியை அடைய அங்கு இந்த நாகரிக மக்களும் கலப்பு ஏற்பட இந்த பெரிய கலப்பின் போது இவர்கள் தங்களை முதல் கலப்பர இனமாக இந்த தொண்டை மண்டலத்தில் இனம் கண்டிருக்க முடியும். அப்படி இவர்கள் தொண்டை மண்டலத்தில் ஒரு மூவேந்தர்கள் போன்ற இவர்கள் ஒரு மன்னர்களாக உருவெடுத்து பேரூராட்சி மண்டலத்தில் ஒரு குறுநில மன்னர்களாக உருவெடுத்து வரார்கள். இவர்கள் தொண்டை மண்டல பகுதி, அப்படியே தற்போதைய மைசூர் போன்ற கர்நாடக பகுதியில் முக்கியமாக தங்களது தலைநகரத்தை கொண்டு விளங்கியுள்ளார்கள். எனவே இவ்வாறு நகர்வதற்கு இருந்த காலகட்டத்தில் அனைவருமே சமயங்களை எவ்வாறு கடந்துள்ளனர் என்றார்கள். முதலில் இவர்கள் நமது முன்னோர்கள் வழிபட்ட மாதிரி நடுக்கல் வழிபாட்டு முறை, கிராம தெய்வ வழிபாட்டு முறை, குலதெய்வ வழிபாட்டு முறை, அதற்கு பிறகு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பெருதெய்வ வழிபாட்டு முறை பெறுகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பெருதெய்வ வழிபாட்டு முறை, இந்த கிராம தேவத வழிபாட்டு முறை, இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் சமணம், பௌத்தம் என்கின்ற விஷயம் வருகிறது. எனவே சமயங்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் இப்படி தான் நகர்ந்துள்ளார்கள். அதனால்தான் நீங்கள் பல்லவர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும், கலப்பர்களாகட்டும், இதில் மூன்று சமயங்களும் இந்த மன்னர்கள் பின்பற்றலை காணப்படுகிறது. எனவே இது இவர்கள் வாழ்வில் தொடர்ச்சி, இவர்கள் நாகரிகம் தொடர்ச்சி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை ஆதி காலத்தில், அதாவது கலப்பர தொடக்க நிலை காலத்தில் இருந்த ஊராட்சி முறை காலகட்டத்தில் இருந்த சமயமுறை ஆசீவாகம் என்று ஒரு படிநிலைக்கு, கிராம வழிபாட்டு முறையிலிருந்து ஆசீவாகம் என்ற ஒரு படிமுறைக்கு உயர்ந்துள்ளது. இந்த ஆசீவாகத்திற்கு அடுத்துதான் சமணம், பௌத்தம் என்று வருகிறது. இந்த ஆசீவாகம் பக்தியின் இறுதிநிலை வெளிப்பாடாக தோன்றல் நிலை என்று கொள்ளலாம். அதையடுத்து சமணம், பௌத்தம் வருகிறது. இறுதியாக இந்த பெருதி வழிபாட்டு வந்தவுடனே பக்தி வழிபாட்டு எழுச்சி பெறுகிறது. இப்படிதான் தமிழரின் வாழ்வில் நடந்த விஷயங்களை அந்த மக்களோடு பொருத்தி பார்த்தாலும் சரி, இந்த மன்னர்களுடைய வழியில் வந்த ஆட்சி முறையில் பார்த்த மன்னர்களுடைய வழிபாட்டு முறையில் பார்த்தாலும் சரி, இது பொருந்துகிறது. எனவே இது தமிழர்களின் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு, படிப்படியாக முன்னேறிய நிகழ்வு. எதுவும் ஒன்றில் ஒன்று அழியப்படவில்லை. ஏன்னா பக்தியில் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து விஷயங்கள் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுது, சமண பௌத்த கருத்தில் இன்றைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இது ஒரு தொடர்ச்சி நாகரிகம். அப்படியே முன்னேறி உள்ளார்கள் என்று சொல்லணும். ஒரு அழிந்து விடவில்லை. நான் பல்வேறு மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது ஆசிவங்க அழிந்து விட்டது என்கிறார்கள், சமண பௌத்தம் காணாமல் போய்விட்டது என்கிறார்கள், குறைந்து தான் இருக்குது என்கிறார்கள், இப்போ பக்தி தான் தலை துவங்கிறது, வைதிகமாக வேறு எங்கேருந்து வந்துன்னு சொல்கிறார்கள். அப்படி இல்லை. இது தொடர்ச்சியாக படிப்படியாக மக்கள் வாழ்ந்து தாங்கள் பெற்ற அறிவுகளை சமயங்களில் பொருத்தி பார்த்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறிகள். சமய வாழ்க்கையில் மணந்த முன்னேற்றம் பக்தி முறையில் ஓங்கி நிற்கிறது. இவ்வாறு இது தமிழ் வரலாற்று தொடர்ச்சி.
ஒன்றிலிருந்து அப்படியே மேலே இருந்து வளர்ந்திருக்கிறது. இப்படி தான் நமது வரலாறு நீண்டு இருக்கிறது. ஆனால் இது வெளியிலிருந்து வந்த அந்நியர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இதை பிரித்து பார்த்து இதனால் தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட இடைப்பட்ட வரலாறு மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ பக்தின்ற இவ்வளோ பெரிய விஷயம் வருதுனாக்கா அது எப்படி அந்த தொடக்க நிலை என்னன்னாக்கா, தொடக்க நிலையில் பார்த்தா திரும்ப முன்னாடியே நம்ம போக வேண்டியது, இடைப்பட்ட சமண பௌத்தம் வருது. அப்போ எப்படி திடீர்னு இந்த கேப் வருது அப்படின்னு பார்க்கும்போது தமிழனுடைய வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. இவர்கள் கூற்று என்றால் இந்த பிரம்மதேவன் என்பது மூவேந்தர்களாகிய இவர்களுக்கு இவர்கள் பிராமணர்கள் வந்த பிறகுதான் இந்த முறை வந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் பற்றி கலப்பர காலத்திலே மங்களம் என்கிற இந்த ஊராட்சி முறையில் ஒரு குடிகளை உருவாக்குவது, அங்கு கோயிலை கட்டுவது என்பது இந்த நம்முடைய தாய் வழிபாட்டு முறையிலே வெற்றி சென்றது. இந்த தாய் வழிபாட்டு முறைகளுக்காக கிடைத்த கல்வெட்டுகளை பார்த்தினால் இந்த பூமரம் என்ற கிராமத்தில் 3 கல்வெட்டில் கிடைத்துள்ளது. இதில் கோச்சந்தன் கூற்றுள் ஆண்டு என்று ஒரு மன்னரை குறிப்பிட்டார்கள். இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் தெரியல, சேர சோழ பாண்டியர் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பேரும் இல்லை. அப்போ அதற்கு முந்தைய பேராக உள்ளது. இவர் 3 கோயில் கட்டியதாக கூறுகிறது. மேலும் இவர் கலப்பரர் என்று கொள்ளலாம். ஏன்னா தொடக்க காலத்தில் அப்படி தான் கலப்பரர்களாக இருந்திருக்கார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா இந்த கலப்பரர்கள் அவருடைய வாழ்வியல் வைத்து பார்த்தால் மேட்டு நிலையில் விவசாயம் செய்கிற மக்களாக தோன்றுகிறது. அப்படி இந்த கலப்பர ஊர்களை பார்த்தால் பிற்பாடு இவர்கள் கொல்லமங்கலம், விஜயமங்கலம், போதிமங்கலம் என்று பல மங்கலங்களை உருவாக்கியுள்ளார்கள் கலப்பனமார்கள். இந்த மங்கலம் என்ற பெயர் நமது பக்தி இலக்கியங்கள் வேறுபட்ட மங்கை என்று காண முடிகிறது. அதே நமது கல்வெட்டுகளில் இதே இடம் மங்கலம் என்று வருகிறது. குள்ள மங்கை என்று பக்தி இலத்தில் குறிப்பிட்டிருந்தால் அது குள்ள மங்கலம் என்று நமது கல்வெட்டில் காணப்படுகிறது. எனவே இது பிற்பாடு அந்த மங்கை என்பது மங்களமாக மாறியுள்ளது கல்வெட்டு காலத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு தொடர்ச்சி. எனவே அம்மன் கோயிலாக காளி, பிடாரி இந்த மாதிரி வழிபாட்டு முறையில் இருந்தபோது இந்த சாத்தமங்கை இருந்த ஊரில் சாத்தமங்கலம் என்று பேர் வந்துள்ளது. விஜயமங்கை அம்மன் இருந்த ஊரில் விஜயமங்கலம் என்று பிற்பாடு பேர் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. இது நம்ம கல்வெட்டுகள் மூலமே உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மன்னர் கலப்பரர்களாக இருக்கலாம். இவர்கள் இந்த ஊராட்சி காலத்தில் பேரூராட்சி காலத்தில் விளங்கிய மன்னர்கள். அதே பேரரசு காலத்தில் மூவேந்தர்களாக வருகிறார்கள். எனவே இந்த கலப்பருடைய சின்னங்களை பார்த்தாலும் அவர்கள் சேர சோழ பாண்டியமன்னருடைய சின்னங்களை தான் வைத்துள்ளார்கள். எனவே இது ஒரு திணை நாகரிகம் உருவாகிவிட்ட பிறகு மூவேந்தர்களாக உயர்ந்தவர்கள் இங்கிருந்தான் தங்களுக்கு பிரிந்து சென்று ஒரு குடி வழியாக புரிந்து சென்று குடிமன்னர்களாக உயர்ந்துள்ளார்கள் என்பதை நம்ம தமிழ் இலக்கியம் மூலமாக அறிய முடிகிறது. இதுக்கு நம்ம கல்வெட்டு சான்றுகள் கிடைத்தது. இன்னும் இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா இந்த புத்ததத்தர் என்பவர் பூம்புவாரில் இருந்திருக்கிறார். அவர் பூதமங்கலத்தில் இருந்த பொழுது இந்த அச்சுத கலப்பன் ஆட்சி செய்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பிறகு இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா முத்தரை என்பவர்கள் கலப்பரையினராக தற்போதும் காண முடிகிறது. எனவே இவர்கள்லாம் ஒரு சேர சோழ பாண்ட மன்னர் வந்தாலும் கூட இந்த கலப்பர காலத்தில் ஆட்சி புரிந்த இந்த குறுநிலப்பகுதியில் வாழ்ந்த பெயர்களும் சேர சோழ மன்னர்கள் என்ற காலத்தில் வந்த இந்த குறுநிலப்பகுதியில் ஆட்சி செய்த வம்ச பெயர்களும் ஒன்றாக உள்ளன. எனவே இது ஒரு தொடர்ச்சியை தான் காண்பிக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இவ்வாறு வாழ்ந்த கலப்பரர்கள் பிற்பாடு அருகரை சேர்ந்த வழிபாட்டு முறைகளை சார்ந்த வழிபடும் போது இங்கு சிவன் வழிபாட்டு பக்தி வழிபாட்டு முறை கைவிடப்பட்டுள்ளது என்பதை இந்த கல்லாடம் என்கிற நூல் மூலம் அறிய முடிகிறது. இது பாண்டியரை வீழ்த்தி இந்த கலப்பரர் அருக வழிபாட்டை சார்ந்த முறையை பின்பற்றின என்று குறிப்புகளை காணப்படுகிறது. இதில் அச்சுத கலப்பரர் என்பவரை காண முடிகிறது. மேலும் ஒரு தனிப்பாடல் பார்த்தால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த கலப்பரர் வென்றார், அவரை புகழ்ந்து இந்த கலப்பரை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பாடினார்கள் என்று வரிகள் வருகின்றன. இது எல்லாம் பல்வேறு காலகட்டத்தில் படிப்படியாக நிகழ்ந்த நிகழ்வுகள் என்பது கொள்ளலாம். இதற்கு அடுத்துதான் இந்த காலகட்டத்தில் தான் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கலப்பரர்கள் வெல்லப்பட்ட காலம் எப்போது என்றால் இது கடைச்சங்க காலத்தின் இறுதி காலம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இங்கு பெரும் வறட்சி மற்றும் அதை அடுத்து பெரும் வெள்ளங்கள் வரும்போது இந்த பெரும் மன்னர்கள்
மக்கள்லாம் மிகவும் பாதிக்க இவர்கள் உயர்வான பகுதியில் நோக்கி கொங்கு நாடு பகுதி தொண்டை நாடு பகுதியில் செல்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த கொங்கு நாடு தொண்டை நாடு பகுதியில் பல்வேறு போர்களும் குறுசில மன்னர்களும் நிறைய போர் செய்த நிகழ்வும் நம்ம சங்க காலங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. மேலும் களவியல் என்ற நூலில் இத்தகைய காலத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்டதை, அதுவும் கடைசி காலத்து இறுதியில் பெரும் வறட்சி ஏற்பதை உறுதி செய்கின்றது. எனவே இவ்வாறு வந்த மூவேந்தர்கள் கொங்கு தொண்டை மண்டல பகுதியில் இருந்த களப்பருடன் போரிட இவர்கள் வேறு வழியின்றி அவர்கள் கைவிட்டு விட்டு சென்ற கீழ்ப்பகுதியில் வறட்சியில் நிறைந்த வெள்ளங்கள் இருந்த பகுதியில் சென்று திரும்ப வாழ்கிறார்கள். இவர்கள் தான் பிற்பாடு. அதனால தான் இந்த களப்பரர்கள் இந்த மூவேந்தர்கள் எப்படி போர் புரிந்து அந்த தாழ்வான பகுதிகளாக வளம் மிகுந்த பகுதிகளை பிடித்தார் என்பதற்கு நம்மளுக்கு சான்றுகளே கிடைக்கல. ஏன்னா இதுதான் நடந்த நிகழ்வுகள். அதன் பிறகு உங்களுக்கு இந்த நிலைகள், இயற்கை சூழல் ஏற்பட்ட நிலை, அப்புறம் இந்த பள்ளமாகிய மருதநிலை பகுதியில் ஓரளவு சூழ்நிலை எல்லாம் நன்றாக ஆகியவுடன் இந்த சோழ நாட்டு கொங்கு நாட்டு சோழர்கள், கொங்கு நாட்டு பாண்டியர்கள் திரும்ப பள்ளத்தை நோக்கி தங்கள் ஒரிஜினல் பிளேஸ் போகும்போது நடைபெற்ற போர் முறை தான் பிற்கால சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நம்மளுக்கு காண முடிகிறது. அதற்கு சிப்பெடு குறிப்புகள் உள்ளன. எனவே இந்த வரலாற்று முந்தைய காலத்திற்கு ஒரு சில கல்வெட்டுக்கள் இங்கு ஒன்றாங்க கிடைக்கின்ற பல சான்று இலக்கியம் மூலம் தான் கிடைக்கிறது. இதன் மூலம் நமது வாழ்வியல் நாம் இதை பொருத்தி பார்த்தால் இது அழகாக எவ்வாறு நான் கூறிய படிநிலை ஒன்றிலிருந்து உங்களுக்கு புரியும். இது ஒரு தொடர்ச்சி தான் என்பது நம்மளுக்கு விளங்கும். இந்த வேள்விக்குறி செப்பேடு மற்றும் தலவாரம் செப்பேடு வந்த பிறகுதான் களப்பிர மன்னர்கள் ஒருத்தர் இருந்தார்கள் என்பதே நமக்கு தெரிய வந்தது. இந்த களப்பிரர் காலம் 2 காலம் என்று கூறுகிறார்கள். இந்த 2 காலம் ஏனென்றால் சங்க காலத்தின் இறுதிக்கு அப்புறம் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஏன்னா இங்கே பெரும் வறட்சி, வெள்ளங்கள் நிகழ்வே மக்கள் பல்வேறு இயற்கை சூழல்கள் பாதிக்கப்பட்டு பெரும் இன்னலுக்குள்ளாகவே அவர்கள் இங்கும் என்று புலம்பெயர்ந்ததால் அதற்கப்புறம் இந்த சங்க காலம் தொடரவில்லை. களப்பிரர் காலத்தில் நிகழ்ந்த 1-2 இலக்கியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள இதுதான் நமக்கு கிடைக்கிறது. அதற்கப்புறம் இவர்கள் இந்த பெருவறட்சிக்கு அப்புறம் மக்கள்கள், பல்லவர்கள் மற்றும் பல இனக்கலப்பு ஏற்பட்டு இங்கு பெருந்தெய்வ வழிபாட்டு முறை வரவே, பக்தி இலக்கியம் எழுச்சி பெறவே, பல கோயில்கள் உருவாக அந்த கல்வெட்டுக்கள் இருக்கவே நமது சான்றுகள் இந்த காலகட்டத்திலிருந்து பிற்காலத்திலிருந்து கிடைக்கின்றன. அப்போது இந்த முற்காலம் இடைக்காலத்திற்கான தமிழக வரலாறு இலக்கியங்கள் இருக்குது. ஆனால் அது வரலாற்று சான்றுகளை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அது ஒரு 600 வருடங்களை முடித்துவிட்டது என்று மிகவும் சுருக்கி கூறியுள்ளார்கள். நமது 10,000 வருட தமிழ் இலக்கியத்தை சார்ந்த வரலாற்றை ஒரே 600 வருடத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் சுருக்கிவிட்டார்கள். இதனால் தமிழருடைய திணை சார்ந்த வாழ்வியல் வரலாறு, இந்த தொடக்க ஊராட்சி, பேரூராட்சி என்ற காலகட்டத்தில் நகர்ந்த விஷயங்களை, திணை சார்ந்த விஷயங்களும் பதிவிடவில்லை. இதற்கு குறைந்தது மினிமம் ஒரு 10,000 வருடங்கள் ஆகியிருக்கும். ஏனென்றால் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய இந்த சதிக்கற்கள், நடுக்கற்கள், பாறை ஓவியங்கள், கற்கால மனிதன் வாழ்ந்த கற்காலான வீடுகள் என பல விஷயங்கள் இந்த தொண்டை மண்டல பகுதியில் ஜவ்வாது மலையில் கிடைக்கின்றன. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தமிழின வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருடங்கள் முன்பே இவன் புதிய கற்காலத்தில் சென்றுள்ளான் என்பதை தெரிகிறது. இத்தகைய வரலாறெல்லாம் ஏனோ வெளியிலிருந்து வரலாறுக்கு புரியவில்லை. அவர்கள் வடக்கே இருந்தால் தெற்கே நாகரிகம் பரவியது, வடக்கே இருந்து தான் இந்த கோயில் கலாச்சாரம் தெற்கே வாழ்ந்தது, இந்த வைதிக முறை வடக்கே இருந்து தெற்கே வந்ததா என்று நமக்கு தவறுதலாக கற்பித்துள்ளன. இது களப்பிர காலத்திலே இந்த வைதிக முறை, கோயில் சார்ந்த கலாச்சார வழிபாடு முறை உண்டாகிவிட்டது. மங்களம் என்ற முறை உண்டாயிட்டது. இது மூவேந்தர் காலத்தில் பிரம்மதேயம் என்று கல்வெட்டில் நாம் காண்கின்றோம் சான்றுகளாக. அதே நமக்கு நூல்களில், பக்தி இலக்கியங்களில் இது மங்களம் என்ற முறையும் காண முடிகிறது. எனவே தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருடத்துக்கு முன்பே இந்த மங்களம் போன்ற முறைகளை அட்லீஸ்ட் ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வாய்ப்பில் இருக்குது. கோயில் சார்ந்த கலாச்சாரத்தை ஒரு 3,000 வருடங்களுக்கு முன்பே வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இது இவருடைய வாழ்வியல் முறைகளை கொண்டு கலப்பர்களை பற்றி இன்னும் தெளிவாக அவர்கள் புலம்பெயர்ந்து, நான் கூறிய பயிற்சியின் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு நம்ம தமிழர்கள் மறைக்கப்பட்ட வரலாறு இல்லாது மற்றவர்களுக்கு அறிய முடியாமல் விடப்பட்ட அந்த இடைப்பட்ட வரலாறு நமக்கு கிடைக்கும் என்பதை நம்புகிறேன். எனவே இத்தகைய முயற்சியில் நாம் ஆய்வுகள் மேற்கொண்டால் நமது தமிழ் முழுமையான வரலாறு கிடைக்கும். இதற்கு களப்புற வரலாறு மிகவும் ஒரு உறுதியான சான்றாக இருக்கும் என்பதே என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் களப்பிர காலத்தில் சிறு சிறு மக்களையும் குறிப்பிட்டார்கள், வணிக குழுக்களும் குறிப்பிட்டார்கள், அதே மாதிரி இசைக்குழுக்களும் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இந்த கலப்புரை காலத்தில் வணிகர் கால கல்வெட்டில் அத்திக்கோசம் ஐம்பெரும் குழு என்ற ஒரு குழு இருந்ததாகவும், இந்த குழுவினர்கள் அறச்சாலையூர் கல்வெட்டில் மணிவண்ண கண்ணன் தேவன் சாத்தான் என்பவர் இந்த இலக்கியங்கள், அதாவது சந்த இசை என்று சொல்லும்போது தைத்தா போன்ற இசை வடிவங்கள் இருக்கிற ஆரம்ப கால இசை வடிவங்கள், இதை இவர்கள் பயிற்றுவித்தனர் என்பதும் இவர்கள் பழகினார்கள் என்பதும் கல்வெட்டில் காண முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு கல்வெட்டில் இந்த கலப்புரை காலத்தில் சிற்றர்கள் இருந்த காலத்தில் நின்ற சீர் நடுமாறன் காலத்தில் வந்த ஒரு கல்வெட்டில் பார்த்தல அது பேரில் பிரம்மதேயத்துக்கான சான்றிதழ் கிடைக்கிறது. கம்பளை மரவன் என்பவனிடமிருந்து பிரம்மதேவன் கொடுக்கப்பட்டதை அவருக்கு பெற்றிருந்த இடநிலத்தை திருப்பி கொடுக்காமல், இந்த பிராமணர் திருப்பி கொடுக்காமல் வம்பு செய்கிறார். இதற்கு இண்டஸ்ட்ரி நிறுவனம் போரிட்டு இந்த கம்பளை மரவனிலிருந்து இந்த பிரம்மதேயத்தின் நிலத்தை பெற்றெடுத்து அந்த பிராமணருக்கு கொடுத்தார் என்று கல்வெட்டு சான்றுகள் இருக்குது, செப்பேட்டில் இருக்குது. இன்னும் சாத்த சேரன் என்ற சேவூரை தலைவராக கொண்ட ஆண்ட ஒரு மன்னன், இவன் அதிகாரியா இல்லை குறுநில மன்னர் தெரியவில்லை. இவர் கலப்புரை காலத்தில் சிற்றரசராக இருந்து உள்ளார். இவர் பிற்காலத்தில் சிறந்து விளங்கியுள்ளார். இதற்கான சான்றுகளும் கிடைக்கின்றது. இந்த கலப்புரை காலத்திலே இத்தகைய சூழ்நிலையில் இந்த சாத்த சேரன் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சமணரும் வைதிகரும் ஒன்று சேர்ந்து இருந்தன என்பதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் பௌத்தம் இருக்குது. அப்போது தொடக்க காலத்தில் தாய் வழிபாட்டு முறை, அதற்கப்புறம் சமணம் வைதிகரம் வந்த முறை, அதுக்கப்புறம் பௌத்தம். அப்போ இந்த இரு சித்தாந்தர்களுக்கு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் இதுதான் நம் மூவேந்தர் காலத்திலும் காண்கிறோம். அதற்கப்புறம் பக்தி இலக்கியம் எழுச்சி பெற்றதை காண்கிறோம். இவ்வாறு பல படிநிலைகளில் நாம் தமிழர்கள் என்பது வந்துடுறோம். இதை கலப்புரை வரலாற்றை சென்று ஆய்ந்தவள்தான் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டது. எனவே கலப்புரை என்போர் நம்மளது தமிழர்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அவர் பழங்காலத்தில் குறுநில மன்னராக இருந்த காலத்தில் கலப்புரைகளாக தமிழகத்தில் இருந்து பிற்பாடு மூவேந்தர்களால் அவர்கள் தொண்டை மண்டல பகுதி இந்த கருநாடு பகுதிகளுக்கு சென்று மூவேந்தர்கள் வீழ்ச்சி அடைந்த போது வறட்சி அடைந்த காலத்தில் பின்பு தமிழர் வந்துள்ளார்கள் என்பதை இந்த ஆய்வின் மூலம் யாம் கண்டறிந்ததை இங்கு பதிவிட்டுள்ளோம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.